தருவாங்க. காயத்ரி என்ன பண்ற? ஊர்வலகத்துல என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு? பேஜ் ஓபன் பண்ணா ரொம்ப நாளுக்கு அப்புறம் லைவ். நீ அதை பத்தி கலக்கூடாது. போட்டு நான் ஒரு ஆள் நீங்க பேசுறதெல்லாம் பேசுறது கேட்கும். ஹாய் ஹாய் ஆல், வெல்கம் வெல்கம் டு சாய் ஸ்டோன்ஸ் அண்ட் ஜெம்ஸ். ஆஃப்டர் அ லாங் டைம் லைவ் வந்திருக்கோம். கொடுத்துறேங்க்கா. எல்லாரும் ஒரு ஹாய் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியே ஆன் பண்ணிருக்கேன். வந்துருச்சு. ஓகேவா? வந்துச்சா? இன்னைக்கு நம்ம கிறிஸ்டல் பத்தி தான் பேச போறோம். நிறைய பேர் நிறைய என்கொயரிஸ் காயத்ரி ஷேர் பண்ணிட்டு போன் கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் என்னென்ன என்கொயரிஸ் போட்டாங்களோ அதுக்கான ரிப்ளை கூட இதுலயே கொடுத்துடலாம். நிறைய பேர் என்னென்ன டீடைல்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா? பேட்டரி கழட்டி முடிச்சிட்டேன் காயத்ரி. சரி, ஓகே, நம்ம லைவ் போலாம். அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர்ஸோட क्वेश्चंस நிறைய வந்திருக்கு போன்ல. சோ அந்த மெசேஜஸ்க்கும் நம்ம வந்து 1 by 1 ரிப்ளை கொடுப்போம். கிறிஸ்டல் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரெகுலராவே நம்ம கிறிஸ்டல்ஸ் பத்தி பார்ப்போம். 7 சக்ரா கிறிஸ்டல்ஸ், 7 சக்ரா மட்டும் கிறிஸ்டல்ல இல்ல, கிறிஸ்டல் நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனைக்காக ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணலாம். நாட் ஒன்லி பிரச்சனைக்காக மாத்திரம் இல்ல, நம்மளோட ஹாப்பினஸ்க்காகவும் நம்மளோட வெல்த்காகவும் நம்ம ஒரு கிறிஸ்டல்ஸ் இருக்கு. அந்தந்த கிறிஸ்டல் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கான பெனிஃபிட்ஸ் அண்ட் பாசிட்டிவிட்டி எப்பவுமே நமக்கு வரும். அண்ட் இன்னைக்கு இந்த லைவ யாரெல்லாம் அவங்க பேஜ்ல லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணணும். உங்க பேஜ்ல நீங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. உங்க பேஜ்ல ஷேர் பண்ணி விடுங்க. தென் கமெண்ட் பண்ணுங்க. பாசிட்டிவிட்டின்னு கமெண்ட் பண்ணுங்க. பாசிட்டிவிட்டின்னு கமெண்ட் பண்றவங்களுக்கு 10 பேர் செலக்ட் பண்ணி 7 சக்ரா பிரேஸ்லெட் அவங்களுக்கு கிஃப்டா வரும். கிவ் அவே மாதிரி 7 சக்ரா பிரேஸ்லெட் அவங்களுக்கு கிஃப்டா வரும். பாசிட்டிவிட்டின்னு கமெண்ட் பண்ணும். ஏன்னா கிறிஸ்டல்னாலே பாசிட்டிவிட்டி தான். சோ பாசிட்டிவிட்டின்னு கமெண்ட் பண்ற எல்லாரோட நேமையும் குளிக்கிட்டு அதுல ஒரு 10 நம்பர்ஸ்க்கு வந்து 7 சக்ரா பிரேஸ்லெட் வரும். லைக் பண்ணணும், தென் உங்க பேஜ்ல ஷேர் பண்ணிருக்கணும், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணிருக்கணும். நாங்க செக் பண்ணுவோம். சோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இந்த 7 சக்ரா பிரேஸ்லெட் வரும் கிவ் அவே. ஓகேங்களா? 7 சக்ரா பிரேஸ்லெட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறது நிறைய டைம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இதுல நீங்க மெசேஜஸ் போடுங்க. உங்களுக்கான டவுட்டை மெசேஜா போடுங்க. கண்டிப்பா நாங்க ரிப்ளை பண்றோம். 7 சக்ராங்கிறது நம்ம பாடியில உள்ள சக்ராஸோட கனெக்ட் ஆகிற கிறிஸ்டல்ஸ். நமக்கு பாடியில 7 சக்ராஸ் இருக்கு, ஆராஸ் நிறைய இருக்கு. சோ இது எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் ஃபார்ம்ல கொடுக்கறோம். அந்தந்த சக்ராஸ்க்கான கலர்ஸ் எல்லாமே இதுல கிறிஸ்டல் ஃபார்ம்ல வரும். இது நேச்சுரல் செமி பிரிஷியஸ் ஸ்டோன். இந்த ஸ்டோன் நீங்க வாங்கி பார்க்கும்போது அது ஒரு சில்னஸ்லயே ஃபீல் பண்ணலாம், ஒரிஜினாலிட்டி. இன் கேஸ் ஆஃப் சர்டிபிகேட்டோட வேணும்னா சர்டிபிகேட்டோட கொடுக்கலாம். எனக்கு சர்டிபிகேட் வேண்டாம், அதுக்கான பேமெண்ட் லெஸ் பண்ணி எனக்கு வந்து சர்டிபிகேட் இல்லாம கொடுங்க அப்படின்னா கண்டிப்பா சர்டிபிகேட் இல்லாமயும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. நீங்க எப்படி வேணுமோ அது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த், வெல்த் அண்ட் ப்ராஸ்பெரிட்டிக்காக தான் இந்த 7 சக்ரா பிரேஸ்லெட். ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு குழப்பங்கள் இருக்கும், உடல் சோர்வு இருக்கும், ஒரு மாதிரி டயர்டு ஃபீல் இருக்கும். நம்ம என்ன ஃபீல் பண்றோம் அப்படிங்கறதே நமக்கு தெரியாது.
என்னமோ ஒரு மாதிரி மனசே சரியில்லாத மாதிரி இருக்கும். ஆனா அங்க என்ன இன்சிடென்ட்டுமே நடந்திருக்காது. ஏதோ ஒரு மனக்குழப்பம் நம்ம கிட்ட இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பாடியில ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கும். ரொம்ப மூட் அவுட்டா இருப்போம், அப்செட்டா இருப்போம், என்ன திங்க் பண்றோம், என்ன டிசைட் பண்றோம் அப்படிங்கறது தெரியாது. ஒரு சில முடிவுகள் நம்மளால சரியா எடுக்க முடியாம இருக்க முடியும். ரெகுலராவே நம்ம ரொம்ப போல்டா முடிவு எடுக்கிறவங்களா இருப்போம். பட் ஆனா ஒரு சில நேரத்துல நம்மளால எடுக்க முடியாம ரொம்ப தடுமாற்றத்தோட இருப்போம். அந்த மாதிரி மனக்குழப்பங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சக்ராஸ் வந்து எதை டவுன்ல இருக்கும் போது நமக்கு அந்த ப்ராப்ளம் வரும். அந்த சக்ராஸை கனெக்ட் பண்ணி அந்த சக்ராஸை வந்து எப்பவுமே ஹெல்த்தியாவும் எப்பவுமே பாசிட்டிவிட்டியா வச்சுக்கிறதுக்கு 7 சக்ரா கிறிஸ்டல் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க. 7 சக்ரா பிரேஸ்லெட் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். நம்ம 7 சக்ராஸையும் கனெக்ட் பண்றதுக்கான 7 ஸ்டோனுமே இருக்குங்க. இதுல சிட்ரின் இருக்கும், தென் பாத்தீங்கன்னா கார்னிலியன், ரெட் ஜாஸ்பர், லாபிஸ் லசோலி, அமெத்திஸ், கிரீன் அவென்ச்சரிங், பைரட், இது எல்லாமே இருக்கும். மணி ஃப்ளோக்கும் இருக்கும், ஹெல்த்துக்கும் இருக்கும். தென் பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லாத்துக்குமே உங்களுக்கு இதுல ஸ்டோன் இருக்கு. இது ஆல் கம்பைண்டா வரும். இது எல்லாமே இல்ல எனக்கு தனித்தனியா சில இஷ்யூக்கு தனித்தனியா நான் பிரேஸ்லெட் போடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான பிரேஸ்லெட்ஸும் அவைலபிள் இருக்குங்க. இந்த 7 சக்ரா பிரேஸ்லெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு நம்பர் கொடுத்திருக்கேன். இதுலயே நம்பர் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்திருக்கேன், இதுலயும் நம்பர் போடுறேன். அந்த நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தா இதுக்கு நான் என்ன கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அதை பார்த்துட்டு நானே உங்களுக்கு கூப்பிடுறேன். இல்ல வாய்ஸ் மெசேஜ்லயே உங்களுக்கு நான் ரிப்ளையும் கொடுப்பேன். எப்படி வேணும்னாலும் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கலாம். மேல கொடுத்திருக்க நம்பர்ல பண்ணிக்கோங்க. நம்பர் அந்த நம்பர் வந்து இதுவாயிடுச்சு. இதுலயே கூட உங்களோட டவுட்ஸ் நீங்க கமெண்டா போடுங்க. அந்த கமெண்ட்டுக்குமே கண்டிப்பா நாங்க ரிப்ளை கொடுக்கறேன். இப்ப லைவ்லயே கூட உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை தரேன். ஸ்டடீஸ்க்கான கிறிஸ்டல் வேணுமா, வெல்த்துக்கான கிறிஸ்டல் வேணுமா, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான கிறிஸ்டல் வேணுமா, தென் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில ஒரு பாண்டிங்கே இல்ல, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு, எங்களுக்குள்ள ஒரு அஃபெக்ஷன் ஒரு பாண்டிங் இல்ல அப்படிங்கிறீங்களா, அதுக்குமே கிறிஸ்டல் இருக்கு. கலரை மாற மாட்டேங்குது, வயிற்றுல தான் வருது. காயத்ரி இதுல நம்பர் போடு, இதுல டக்குன்னு வர மாட்டேங்குதுன்னு தெரியல. இதுல நம்பர் வரல, நான் இப்ப மெசேஜ்ல நம்பர் போட சொல்றேன். டிஸ்கிரிப்ஷன்லயே நம்பர் இருக்கு. வேணுங்கிறவங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட ஆர்டர்ஸ பிளேஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர் நம்பர் பாத்தீங்கன்னா 7200110781. இன்னொரு நம்பர் பாத்தீங்கன்னா 8056090133. இந்த ரெண்டு நம்பர்லயுமே நீங்க புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். யாருக்காவது உங்களுக்கு வேற ஏதாவது பர்சனலி இஷ்யூஸ் இருக்கு, இதுக்கான கிறிஸ்டல்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு நீட்ஸ் இருக்கிறவங்க என்ன பர்சனலி கான்டாக்ட் பண்ணலாம். இந்த நம்பர்ல நீங்க வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, அதுக்கான கிறிஸ்டல்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 7 சக்ரால இருக்க கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு செப்பரேட்டா கிடைக்குங்க. செப்பரேட்டா பாத்தீங்கன்னா கிரீன் அவென்ச்சரிங் இருக்கும். அந்த கிரீன் அவென்ச்சரிங் எதுக்காக யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா லட்சுமி கடாட்சியத்துக்காக தான் யூஸ் பண்றது. உங்களுக்கு வெல்த் ஃபார்ம் ஆகணும், எனக்கு வந்து கொஞ்சம் பணம் அதிகரிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போது நீங்க அந்த கிரீன் அவென்ச்சரிங் யூஸ் பண்ணலாம். மணிக்காக மட்டுமே பாத்தீங்கன்னா கிரீன் அவென்ச்சரிங், சிட்ரின், பைரட் இது எல்லாமே வந்து மணி ஃப்ளோக்கான ஸ்டோன். சோ இது காம்பினேஷனாவே நம்ம கொடுத்திருப்போம். மணி ஃப்ளோக்கான ஸ்டோன் காம்பினேஷனாவே இந்த மாதிரி கொடுத்திருப்போம். கிரீன் அவென்ச்சரிங், சிட்ரின், தென் பைரட். இதுல டைகர் ஐயும் இருக்கும். டைகர் ஐ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டைகர் ஐ தனியா கூட யூஸ் பண்ணலாம். இந்த டைகர் ஐ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி பிளாக்ஸ், நம்ம கொடுத்த பணம் வராம இருக்கலாம், இல்ல நமக்கு வந்து ஒர்க் பண்ண இடத்துல இருந்து நம்ம பேமெண்ட் வராம இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ் இருக்கும். அந்த பிளாக்ஸ் உங்களுக்கு கிளியர் பண்ணி உங்களுக்கு மணி ஃப்ளோவை எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்டா வந்து வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த டைகரை யூஸ் பண்றோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம கையில பணம் இருந்தாலே வந்து ரொம்ப ஃபாஸ்டா செலவாயிடுது,
தண்ணி மாதிரி கரைஞ்சிருது அப்படின்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா. சோ அந்த மாதிரி கேசஸ் கூட உங்களுக்கு இந்த மணி மேக்னெட் பிரேஸ்லெட் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இதுல சிட்ரின், கிரீன் அவென்ச்சரின், பைரட் அண்ட் டைகரை இது 4 கிறிஸ்டலுமே இதுல அவைலபிள் இருக்கு. ஒன்லி ஃபார் மணி ஃப்ளோக்கு. இது எல்லாமே மணி சம்பந்தமான ஸ்டோன் தான். சோ அத காம்பினேஷன் பிராணிக் ஹீலிங் முறைப்படி காம்பினேஷன்ஸ் பண்ணது. இந்த பிரேஸ்லெட் வேணும்னாலும் நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பர்ல புக் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க. இல்ல இதுலயுமே என்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. தென் பாத்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட் கிரியேட்டிவிட்டி அண்ட் growth. இந்த கிரியேட்டிவிட்டி அண்ட் growth எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி அண்ட் growth எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்போம். அதுக்கான அவுட்புட் வந்திருக்காது. நம்ம ஒர்க் பண்ணதுக்கான ரெகக்னைசேஷன் கிடைச்சிருக்காது. அதுக்கான சேலரியோ ப்ரொமோஷனோ இல்ல அதுக்கான எந்த மரியாதையும் நமக்கு கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி கேசஸ் நான் நல்லா ஒர்க் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கிரியேட்டிவிட்டி அண்ட் growth யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பெட்டர் ரிசல்ட் இருக்கும். நீங்க இருக்கிற இடத்துலயே உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் ஓவர் கிடைக்கும். எப்பவுமே அதுல இருந்துட்டு நமக்கு அதுலதான் இருக்கணும்ன்ற அந்த ஆசை எல்லாமே இருக்கும். பட் நம்மளால அதுல கண்டினியூ பண்ண முடியாத சிச்சுவேஷன்லாம் மனக்குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னடா இதுல நம்ம இந்த ஜாப்ல இருக்கோம், இந்த ஜாப்ல இவ்வளவு வருஷமா இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம், அதுக்கான அவுட்புட்டே கிடைக்கல அப்படின்னும் போது நீங்க கண்டிப்பா இந்த கிரியேட்டிவிட்டி அண்ட் growth பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணலாம். இது அது சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கிரியேட்டிவிட்டி அண்ட் growth பிரேஸ்லெட் வேணுங்கிறவங்க நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் பாத்தீங்கன்னா மணி ஃப்ளோக்கான இந்த பைரட் கிறிஸ்டல் தனியாவே உங்களுக்கு கிடைக்கும். ஒன்லி பைரட் மணி ஃப்ளோக்காக மட்டும்தான் பண ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பைரட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த பைரட் பிரேஸ்லெட் தனியாவே கிடைக்கும். இதை நீங்க கீழே கொடுத்திருக்க நம்பர்ல புக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. அண்ட் நீங்க யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ நீங்க டெக்ஸ்ட் மெசேஜா கூட வாங்க. எனக்கு எதை யூஸ் பண்றதுன்னு தெரியல, பட் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு, அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான டீடைல்ஸும் நம்ம கொடுப்போங்க. தென் பாத்தீங்கன்னா மூன் ஸ்டோன். இந்த மூன் ஸ்டோன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்ங்க. உங்களுக்கு யூட்ரஸ் சம்பந்தமான எந்த இஷ்யூ இருந்தாலும், பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலும், மெயின்லி ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க, குழந்தையின்மைக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கீங்க அப்படின்னா இந்த மூன் ஸ்டோன் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பா அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வருங்க. இது நிறைய நம்மளோட கஸ்டமருக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ரிவ்யூமே கொடுத்திருக்காங்க, நான் பேஜ்லயுமே அப்டேட் பண்ணிருக்கேன். சோ இந்த மூன் ஸ்டோன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் போறவங்க 100% நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா அதுல உங்களுக்கு சக்சஸ் கொடுக்குங்க. அதே மாதிரி யூட்ரஸ் சம்பந்தமான, கர்ப்பப்பை சம்பந்தமான எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே நீங்க இந்த மூன் ஸ்டோன் பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். டைகரை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டைகரை உங்களுக்கு இந்த பிளாக்ஸ் எல்லாமே இருக்கு. எந்த வகையான பிளாக்ஸ் இருந்தாலும் நல்ல ஒரு மணி ஃப்ளோ இருந்துட்டே இருந்த இடத்துல எல்லாமே தடங்களை அங்கங்க நின்றுச்சு, எனக்கு அதுக்கான பணம் வரவில்லை, எல்லாமே தடங்களா நிக்குது, அவுட்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கு அப்படின்னமோ நீங்க இந்த டைகரை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சப்போர்ட் ஃபார் பிளாக்ஸை ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். பிள்ளைங்களோட ஸ்டடீஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன். ஒரு சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்கன்னா படிக்கணும்னா படிக்க மாட்டாங்க, கான்சென்ட்ரேஷனே இருக்காது, படிக்கிறதுக்கு உட்கார மாட்டாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க, விளையாட போவாங்க. நம்ம கொஞ்ச நேரம் அப்படி நகர்ந்தா வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க, கான்சென்ட்ரேஷனே வராது. என் பிள்ளை கான்சென்ட்ரேஷனே வர மாட்டேங்குது, படிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னும் போது இந்த ஸ்டடீஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் பிரேஸ்லெட் நீங்க அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அவங்களுக்கு இந்த ஹவலைட் இதுல இருக்கும், அது காம்னஸ் கொடுக்கும். அந்த ஹவலைட் காம்னஸ் கொடுக்கும் போது கொஞ்சம் அந்த சேட்டை பண்றது கொஞ்சம் கம்மியாகி காமா உட்கார ஆரம்பிப்பாங்க. அமெத்திஸ்ட் இருக்கு, அமெத்திஸ்ட்லாம் உங்களுக்கு ஃபோக்கஸ் அண்ட் சக்சஸ்க்காக தான். சோ கிளியர் குவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியை அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஹெமடேட் இது எல்லாமே அவங்களுக்கு ஸ்டடீஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. இது பிராணிக் ஹீலிங் முறைப்படி காம்பினேஷன்ஸ் பண்ணதுதான். இந்த ஸ்டடீஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் பிரேஸ்லெட் வேணும்னாலும் நீங்க வாட்ஸ்அப் புக் பண்ணிக்கலாம். எனக்கு ஒர்க் பண்ற இடத்துலயே ஒரு பாண்டிங் இல்ல, ரொம்ப டென்ஷனா இருக்கு, எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, கண் திருஷ்டியா இருக்கு. ஒர்க் பண்ற இடத்துல நிறைய வகையான பிரச்சனைகள் வரும். ஒரே மாதிரி பிரச்சனை எப்பவுமே இருக்காது, பட் ஜெலஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இடத்துல இருக்கதான் செய்யும். அது இல்லாம பினான்சியல் ப்ராப்ளம்ஸும் நமக்கு ஒர்க் பண்ற இடத்துல இருக்கும். தென் பாத்தீங்கன்னா ஹையர் போஸ்டிங் நம்ம போகணும் அப்படின்னா கூட அதுலயுமே பிரச்சனைகள் இருக்கும். தென் பாத்தீங்கன்னா அப்புறம் நிறைய விஷயங்கள் பாண்டிங்கே கிரியேட் ஆகாம இருக்கும், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும். நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க, எப்பவுமே அந்த மாதிரி ஒரு பாண்டிங் வரும்.
அந்த மாதிரி ஒர்க் பிளேஸ்ல நமக்கு எப்பவுமே ஹாப்பியாவும் தென் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னா, நமக்கு எல்லாமே நமக்கான பாசிட்டிவிட்டியா வரணும் அப்படின்னா, நீங்க இந்த ஒர்க் பிளேஸ்க்கான காம்பினேஷன் பிரேஸ்லெட் ஒர்க் பிளேஸ்னே வரும். இதை நீங்க காம்பினேஷன்ஸ் ஒர்க் பிளேஸ்னே சொல்லி புக் பண்ணிக்கலாம். ரோஸ் குவாட்ச் சொல்லவே வேணாங்க. எப்பவுமே ரோஸ் குவாட்ச் வந்தா எல்லாருமே ஹாப்பி தான். ரோஸ் குவாட்ச்னாலே லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான். அது ஃபேமிலியில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு மட்டும் எப்பவுமே நினைக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் இருக்கலாம், தென் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ற இடத்துல இருக்கலாம், பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கலாம், மாமனார் மாமியார் கிட்ட இருக்கலாம், பிள்ளைங்க கிட்ட பாண்டிங் லாக்கிங் இருக்கலாம். அந்த பிரச்சனைங்க எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு பாண்டிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா ரோஸ் குவாட்ச் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் ஃபார் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஃபேமிலிலே நிறைய பேர் இப்ப எல்லாரும் வீட்டுக்கு வந்தோடனே போனு, பசங்க விளையாட வந்தா டிவி, இல்ல அவங்களும் போனு, ஒரு பேசுற அந்த ஒரு பாண்டிங்கே கிரியேட் ஆகுறது இல்ல. சோ அப்ப நம்ம சொல்லும் போது யாருமே எந்த ஒரு விஷயம் கேட்கறது கிடையாது. சோ இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் எப்பவும் இருக்கணும்னா நீங்க ரோஸ் குவாட்ச் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இதை நான் என்னோட பிரேஸ்லெட்டா யூஸ் பண்ண முடியாதுன்னா உங்களுக்கு பிரமிட் ஃபார்ம்ல கூட இருக்கு, அது கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? தென் பாத்தீங்கன்னா ஹவலைட் எதுக்காக அப்படின்னா, எதுக்கு நம்ம டென்ஷன் ஆகுறோம், ஏதுக்கு டென்ஷன் ஆகும்னே தெரியாது. சும்மாவே நமக்கே தெரியும் நம்ம ஏன்டா டென்ஷன் ஆகுறோம், சம்பந்தமே இல்லாம கோவப்படுறோம், சம்பந்தமே இல்லாம இரிட்டேட் ஆகுறோம். யாரா எதனா ஒண்ணு சொன்னா உடனே நமக்கு சுருக்குன்னு கோவம் வருது. எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? நீங்க அந்த மாதிரி கேசஸ்ல ஹவலைட் யூஸ் பண்ணுங்க. ஹவலைட் ஃபார் காம்னஸ். உங்களை அமைதிப்படுத்தி, உங்களை சாந்தப்படுத்தி உங்களுக்கே ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க. நமக்கே நம்ம வந்து கத்தாம டென்ஷன் ஆகாம அமைதியா இருக்கும் போது மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும், பாடியுமே ரொம்ப லேசா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். சோ நம்ம காம்னஸ் ரொம்ப முக்கியம், நமக்கு தேவை. சோ இந்த ஹவலைட் பிரேஸ்லெட் வேணுங்கிறவங்க கீழே கொடுத்திருக்க நம்பர்ல புக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கேத்து சம்பந்தமான விஷயங்கள் எது இருந்தாலும் கேட்சை நம்ம கிட்ட பிரேஸ்லெட் ஃபார்ம்ல அவைலபிள் இருக்கு. ஷீல்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன். கண் திருஷ்டி இல்லாதவங்க யாருமே கிடையாதுங்க. எல்லாருக்கும் கண் திருஷ்டி இஷ்யூ இருக்கதான் செய்யுது. நம்ம எது பண்ணாலும் கண் திருஷ்டி கம்பல்சரி வந்துருங்க. இந்த ஷீல்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு நெகட்டிவ்ல இருந்து, இதுல பாத்தீங்கன்னா செலனைட் இருக்கும், பிளாக் டர்மலைன் இருக்கும், தென் பாத்தீங்கன்னா ஈவலை இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களோட நெகட்டிவ்ஸை ரிமூவ் பண்றதுக்காக யூஸ் பண்றதுங்க. தென் பாத்தீங்கன்னா சாலனைட் செல்ஃப் கிளென்சிங், சாலனைட் பாசிட்டிவிட்டிக்காக. சோ இது எல்லாமே நெகட்டிவிட்டி உங்களுக்கு ரிமூவ் பண்ணும்போது இந்த சாலனைட் உங்களுக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்கும். அந்த நெகட்டிவ் உங்ககிட்ட வராம எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் உங்ககிட்ட டிராவல் பண்றத கனெக்ட் பண்ணிட்டே இருக்கும். இந்த பிரேஸ்லெட் வேணுங்கிறவங்க கீழே கொடுத்திருக்க நம்பர்ல புக்கிங் பண்ணிக்கோங்க. பட் இது ரைட் ஹேண்ட்ல போடணும். ஒன்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஹேண்ட்ல போடணும், எப்படி யூஸ் பண்ணணும், தென் எப்படி கிளென்ஸ் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவோம். பர்சனலி தனியாவே எனக்கு பிளாக் டர்மலைன் வேணும், நெகட்டிவிட்டிக்காக நான் பிளாக் டர்மலைன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஷேர் பண்ணிட்டீங்க. ஓகே, தேங்க்யூ. சோ கமெண்ட் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பாசிட்டிவிட்டின்ற கமெண்ட் போடணும். சோ இந்த பிளாக் டர்மலைன் பிரேஸ்லெட் நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்றதுக்காகவே ஸ்பெஷலி யூஸ் பண்றது. எனக்கு ரொம்ப கண் திருஷ்டி அதிகம், எதுனாலுமே சட்டுன்னு கூட அடிபட்டுரும், ரொம்ப திருஷ்டினால சட்டுன்னு அடிபடும், சட்டுன்னு உடம்பு சரியில்லாம போகும், அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் கிரியேட் ஆயிட்டே இருக்கும் எனக்கு நெகட்டிவிட்டியால அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? இந்த பிளாக் டர்மலைன் பிரேஸ்லெட் நீங்க செப்பரேட்டாவே தனியா யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அந்த நெகட்டிவ்ல இருந்து உங்களை தற்காத்துக்கிறதுக்கு. கிரீன் அவென்ச்சரிங் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கிரீன் அவென்ச்சரிங் எதுக்காக யூஸ் பண்றது? மகாலட்சுமி கடாட்சியம், குபேர லட்சணத்துக்காக யூஸ் பண்றதாங்க. இந்த கிரீன் அவென்ச்சரிங் எப்பவுமே மணி ஃப்ளோவை ஈர்த்து கொடுக்கும். இந்த கிரீன் அவென்ச்சரிங் பிரேஸ்லெட் வித் 7 சக்ராவோடையும் வரும், பிளைனாவும் வரும். உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நீங்க புக்கிங் பண்ணிக்கலாம். கிரீன்னாலே நார்மலி மணி தாங்க. சோ கிரீன் அவென்ச்சரிங், பைரட் சிட்ரின் இதெல்லாம் மணி ஃப்ளோக்கு அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த கிரீன் அவென்ச்சரிங் வித் 7 சக்ராவோட வேணும்னாலும் கிடைக்கும், இல்ல பிளெயின் கிரீன் அவென்ச்சரிங் மொத்தம் வேணும்னாலும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. கார்னீலியன் ஹெல்த் சம்பந்தமான எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்க கார்னீலியன், ஜெனரல் ஹெல்த் சம்பந்தமான இஷ்யூஸ் இருக்கவங்க கார்னீலியன் யூஸ் பண்ணா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது கார்னீலியன். தென் பாத்தீங்கன்னா சிட்ரின், நான் சொன்னேன் இல்லையா,
இந்த சிட்ரின் இந்த ரியல் எஸ்டேட் மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்க. இந்த சிட்ரின்ல ட்ரீ வாங்கி அவங்க டேபிள்ஸ் மேல வைக்கலாம், ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். பிசினஸ் பண்றவங்களே சிட்ரின் ட்ரீய அவங்களோட டேபிள் மேல வைக்கும் போது மணி ஃப்ளோ ரொம்ப மல்டிபிள் ஆகும், நல்லா கிரியேட் பண்ணிட்டே இருக்குங்க. பில் புக் மேல வைக்கலாம், தென் பாத்தீங்கன்னா வந்து ரியல் எஸ்டேட் பண்ற ஃபைல்ஸ் மேல வைக்கலாம், வேற ஏதாவது பிசினஸ் பண்றவங்க அவங்களோட ஃபைல்ஸ் மேல வைக்கலாம், டேபிள் மேல கேஷ் கவுண்டர் டேபிள் மேல வைக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல பிரமிட் ஃபார்ம்ல வைக்கலாம், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த ஃபார்ம்ல வைக்கலாம். ரொம்ப ரொம்ப மணி ஃப்ளோவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி சிட்ரின் கொண்ட. வேணுங்கிறவங்க புக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிபிக்கு கூட கிறிஸ்டல் உண்டுங்க. பிபி சம்பந்தமான இஷ்யூ நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், ஆனாலுமே எனக்கு பிபி குறையவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு பிபிக்குமே பிராணிக் ஹீலிங் முறைப்படி காம்பினேஷன்ஸ் பண்ண இந்த பிரேஸ்லெட் நம்ம கிட்ட மட்டும்தான் அவைலபிள் இருக்கு. வேணுங்கிறவங்க இந்த காம்பினேஷன்ஸ் நீங்க எங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிராணிக் ஹீலிங் முறைப்படி காம்பினேஷன் பண்ணது, ஹீலிங் பண்ணது, உங்களுக்கு எல்லா பாசிட்டிவிட்டி இதுல இருந்து கிடைக்கும். கண்டிப்பா நீங்க இந்த பிரேஸ்லெட் வேணுங்கிறவங்க கீழே கொடுத்திருக்க நம்பர்ல புக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க 10th 9th 8th எல்லாம் படிக்கிறாங்க பெரிய பிள்ளைங்க அப்படின்னும் போது ஸ்டடீஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனுக்கு லாபிஸ் லசோலி. இந்த லாபிஸ் லசோலி பிரேஸ்லெட் ஃபார்ம்லயும் போடலாம். பசங்க ஸ்கூல் போறாங்க, என்னால பிரேஸ்லெட் போட முடியாதுன்னா நீங்க பெண்டன்ட் ஃபார்ம்லயும் போடலாம். எல்லா ஃபார்ம்லயும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. பிரேஸ்லெட்டா வேணும்னாலும் நீங்க பிரேஸ்லெட்டா வாங்கி போடலாம். ஸ்டடீஸ்க்காக மட்டுமே இந்த லாபிஸ் லசோலி. கொடுத்துட்டேன் ஆல்ரெடி, நீங்க போட்டேன். அமெத்திஸ்ட் வந்து ஃபார் ஃபோக்கஸ் அண்ட் சக்சஸ். நம்ம பெரிடாட் ஸ்டோன் போட்டாச்சு. சங்கி தேங்க்யூ 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 சகிமா தேங்க்யூ சூப்பர். அமெத்திஸ்ட் அமெத்திஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் அண்ட் சக்சஸ்க்காக தான் அமெத்திஸ்ட். இந்த எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பாங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங் இருக்கும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், பேங்கிங் எக்ஸாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணிருப்போம். பிசினஸ்ல ஏதாவது ஒரு பிசினஸ்ல நம்ம சைன் அப் பண்றதுக்கு ரெடியா இருப்போம். அது வந்து கொஞ்சம் தடங்கள் இருந்து அதை சக்சஸா முடிக்கணும்னு பார்ப்போம். தென் பாத்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம முயற்சி பண்ணிருப்போம், ஆனா அந்த முயற்சி சக்சஸ்ல முடியணும். அந்த முயற்சி நமக்கு வந்து என்னைக்குமே நம்மளுக்கு பேக்கா வரக்கூடாது, சக்சஸ் ஆகாம நிக்க கூடாது அப்படி நம்ம ஃபோக்கஸ் அண்ட் சக்சஸ்க்காக மட்டுமே அமெத்திஸ்ட்ங்க. ஃபோக்கஸ் அண்ட் சக்சஸ்க்கு அமெத்திஸ்ட தவிர பெஸ்ட் ஸ்டோன் எதுவுமே கிடையாது. பிசினஸ் பீப்புள் தாராளமா அமெத்திஸ்ட் யூஸ் பண்ணலாம், அவ்வளோ நல்ல ஸ்டோன், அவ்வளோ பாசிட்டிவிட்டி. அமெத்திஸ்ட் வந்து சக்சஸ்க்காகவே தான். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுப்போம், தென் பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஜாப்க்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்போம், அந்த மாதிரி கேசஸ் தான் வந்து அமெத்திஸ்ட் ரொம்ப 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 சப்போர்ட்டிவ். டர்காய்ஸ் ப்ளூ. டர்காய்ஸ் ப்ளூ பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் growth லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் growth லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு டர்காய்ஸ் ப்ளூ தவிர வேற எதையுமே அடிச்சுக்க முடியாதுங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போறதுக்கு நமக்கே எதுவுமே ஐடியா இருக்காது. எனக்கு எந்த ஐடியாவுமே இல்ல, பட் ஆனா எனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது, ஏதாவது அடுத்த லெவல் growthக்கு ஆகணும்னு தோணுது. இதுல இருந்து அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படி மூவ் ஆன் பண்ணணும், எப்படி மூவ் பண்ண போறேன்னு தெரியல, எனக்கு நிறைய விஷயங்கள் மைண்ட்ல வருது, அதுல எது எனக்கு செட் ஆகும்ன்றதே தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கும். நீங்க டர்காய்ஸ் ப்ளூ யூஸ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா உங்களை தேடி சில விஷயங்கள் வரும், அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி அதன் வழி போகும்போது உங்களுக்கு அந்த growthக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். டர்காய்ஸ் ப்ளூ அது யூஸ் பண்ணும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். சோ அதுல ஏதாவது ஒண்ணு உங்களையே புஷ்அப் பண்ற மாதிரி உங்க மனசுக்கு நிறைவா சில விஷயங்கள் வரும், அதை நீங்க வந்து பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப ரொம்ப சக்சஸ் கொடுக்கும். டர்காய்ஸ் ப்ளூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் growth லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ட்ரிபிள் ப்ரொடெக்ஷனும் நெகட்டிவிட்டிக்கு தாங்க. ஹெமடைட், பிளாக் டர்மலைன், டைகர் ஐ, இது மூணுமே காம்பினேஷன்ஸ் பண்ணதுதான். இந்த ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன் பாத்தீங்கன்னா நாங்க வெளியில செய்ய கொடுத்திருக்கேன், எனக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ இந்த ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன் பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றதுங்க. ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவ் ரிமூவ் ஆகும். எவ்வளவு சூப்பர்ல ஒரு கிறிஸ்டல் எவ்வளவு சில விஷயங்களை மாத்துது பாத்தீங்களா. நம்ம நினைக்கிறோம் இந்த பிரேஸ்லெட், நிறைய பேர் நினைப்பாங்க இந்த பிரேஸ்லெட் போடுறதுனால மாறுமா, இதை போடுறதுனால மாறுமா, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருந்து வாங்கிட்டு போறாங்க, நம்ம இந்தியால இருந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த கண்ட்ரி கொண்டு போறாங்க. ஏன் அந்த கண்ட்ரில அவங்களால வாங்க முடியாது? நேத்தி கூட எனக்கு ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, அந்த கண்ட்ரில வந்து இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கா, எங்களால அங்க பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருமே இந்த கிறிஸ்டலை நம்புறாங்க, ஒரு தெய்வத்துக்கு சமமா நம்புறாங்க. இந்த கிறிஸ்டலை கம்பல்சரி பர்ச்சேஸ் பண்றாங்க, வேர் பண்றாங்க, அதுக்கான பாசிட்டிவிட்டியை நிறைய அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க.
சோ நம்ம கண்ட்ரில நம்ம வந்து டவுட் பண்றோம், இது ஒரிஜினலா, இது டூப்ளிகேட்டா, அவங்க சொன்னா கரெக்டா இருக்குமா, இவங்க சொன்னா கரெக்டா இருக்குமா, இந்த கிறிஸ்டல் போட்டா இது நடந்துருமா, நம்ம கோவிலுக்கு போறோம், சாமி கிட்ட எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு தான் கோயில் உள்ள போறோமா? கிடையாது. நம்ம கடவுள் கிட்ட போகணும்னு போறோம், நமக்கு தோன்றத ப்ரே பண்றோம், இல்லையா காமா பிரேயர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம்ல, அதே மாதிரிதாங்க. நீங்க இத நான் போடுறேன், எனக்கு என்ன நல்லது பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், நான் இந்த பிரச்சனைக்காக தான் இதை யூஸ் பண்றேன் அப்படிங்கறத நீங்க கிறிஸ்டலோட ஒரு அம்மா கிட்ட பேசுற மாதிரி பேசலாம். பேசிட்டு நீங்க வேர் பண்ணும்போது அதுக்கான சக்சஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. அதை விட்டு நம்ம டவுட் பண்றதுனாலதான் நமக்கு நிறைய விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியாம நம்ம ஒரே ஸ்டேஜ்ல இருக்கோம். நீங்க அடுத்தடுத்து growth ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்களுக்கான ஸ்டோனை கண்டிப்பா நீங்க மெசேஜ் பாருங்க, உங்களுக்கு என்ன ஸ்டோன் வேணுமோ அந்த ஸ்டோனை நீங்க நிறைவா போடுங்க. இன்னைக்கு ஒரு 500 ரூபாய், 1000 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் அப்படிங்கறதெல்லாம் சாதாரண விஷயம் தான். நிறைய பேரு நம்ம போறோம், அசால்ட்டா செலவு பண்ணிட்டு வரோம், இல்ல நிறைய விஷயங்களை விட்டுட்டு வரோம். நமக்கு ஒரு பாசிட்டிவ் கொடுக்கற ஒரு ஸ்டோனுக்காக நம்ம ஒரு 200 ரூபாய், 300 ரூபாய், ஒரு 500 ரூபாய், 1000 ரூபாய் நம்ம செலவு பண்றோம் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த கிறிஸ்டல் ரொம்ப சப்போர்ட் பண்ண, நம்மள நம்பி பண்ற. நம்ம அம்மா கிட்ட கூட தான் எக்ஸாம் எழுத போமா, நல்லா எழுதிருக்கமா அப்படிலாம் சொல்றோம் நம்ம. ஆனா அங்க எழுதிருக்கிறது நமக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்ற பாசிட்டிவ் நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னா உங்க பேப்பர்ல இருக்க கொஸ்டின்ஸ் கூட நல்லா எழுதினதாவே அது மாறிடும். நம்மளே நினைப்போம், ஐயோ நம்ம எப்படி பாஸ் ஆனோம் நமக்கே தெரியலையடா, நம்ம பாஸே ஆக மாட்டோம் தான் நம்ம நினைச்சோம். உங்களோட பாசிட்டிவ் மைண்ட், நான் நல்லா எழுதிருக்கேன், யாரை பார்த்தாலும் எப்படி எழுதிருக்கேன்னா நல்லா எழுதுறோம்னா எழுதல, நல்லா எழுதிருக்கேன். அந்த பாசிட்டிவ் வேர்டு ஒரு நாள் பழிக்கும். எப்பவுமே பாசிட்டிவிட்டியா பேசுங்க, ஒரு நாள் உங்களோட வார்த்தை பழிக்கும். ஒரே வார்த்தை பாசிட்டிவ் தான். நடக்குமா நடக்காதா, ஏன் இப்படி நடக்குது அப்படி பேசினா அதே தான் நெகட்டிவ் தான் நடக்கும். பாசிட்டிவிட்டியா பேசும்போது மட்டும்தான் பாசிட்டிவிட்டி நடக்குங்க. டயபெட்டிஸ் கூட நம்ம கிட்ட பிரேஸ்லெட் இருக்குங்க, ட்ரீட்மெண்ட்ல இருக்க. நான் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், ஆனா சுகர் லெவலுமே கண்ட்ரோல் ஆகல, எனக்கு கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? இதுமே எனக்கு கண்ட்ரோல் இல்ல, சுகருமே நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தாங்க. உங்களுக்கு கிறிஸ்டல் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. கிறிஸ்டல் டயபெட்டிஸ்க்கு இருக்கு, வேணுங்கிறவங்க உங்க புக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சன்ஸ்டோன், சூரியன் வந்து எப்பவுமே பவர்ஃபுல், அவர் தான் எல்லாமே. ஸோ லீடர்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்மளோட ஆஃபீஸ்ல நம்ம ஹெட்டா இருக்கலாம், இல்ல நமக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமா இருக்கலாம், ஹெட் லெவலுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமா இருக்கலாம். எப்பவுமே நம்மளோட லீடர்ஷிப் அங்க மெயின்டைன் ஆயிட்டே இருக்கணும். நம்மள வந்து ரொம்ப டாப்ல இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றோம். இருக்கிற நிலைமையில நம்ம ரொம்ப டாப்பா இருக்கணும். இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து கீழே வரவே கூடாது. எனக்கு ஹைக்கா கொடுக்கணும், இதுல நான் எப்பவுமே நிலைச்சு நிக்கணும். நல்லா வந்து ஒரு போஷா நம்ம நல்லா வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கணும். ஹாய் மேம், என்ன ரொம்ப லாங் டைம்ல. ஆமா மேம், நடுவுல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அதனால என்னால கனெக்ட் ஆக முடியல. இதுக்கப்புறம் கண்டிப்பா கனெக்ட் பண்றேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்க என்ன வேணுமோ நீங்க அந்த சாய் ஸ்டோன்ஸ் அண்ட் ஜெம்ஸ் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் கனெக்ட் ஆக முடியல, வேற ஒன்னும் இல்ல. மாத்தி இருந்தது, அதனாலதான் கனெக்ட் ஆக முடியல. இதுக்கப்புறமா இப்படியே அதை பேஸ் பண்ணி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கறது கொஞ்சம் எனக்கு வேற பர்சனல் ஒர்க்கும் இருந்தது. எல்லாமே மிக்சிங்கா இருந்ததுனால என்னால கனெக்ட்ல வர முடியல. இதுக்கப்புறம் கண்டிப்பா வரும். உங்க யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் உங்க டவுட்ஸ் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா கூட நெக்ஸ்ட் டைம் நான் லைவ்ல வரும்போது அதை காமிச்சு ஆன்சர் பண்றேன். சோ தட் அவன் மத்த எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? லீடர்ஷிப் மெயின்டெனன்ஸ்க்காக தான் இந்த சன்ஸ்டோன். வேணுங்கிறவங்க புக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்கான பிரேஸ்லெட். இது வந்து காம்பினேஷன்ஸ்ங்க. ரொம்ப டென்ஷனா இருக்கேன், ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டே இருக்கு, என்னால எதுவுமே பண்ண முடியல, எப்படி எதுக்காக இப்படி ரியாக்ட் பண்றேன், எதையோ திங்க் பண்றேன், நினைக்கிறதெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு. சில விஷயங்கள் ஐயோ பயமா இருக்குன்னே சொல்லுவாங்க. ஏன் பயமா இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. எதுக்கு பயப்படுறீங்க, எதுக்கு பயப்பட மாட்டீங்க அப்படிங்கறதே தெரியாது. ஏதோ ஒரு பயமா ஒரு ஃபீல் இருக்கு, ரொம்ப டென்ஷனா இருக்கு, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பிரேஸ்லெட் யூஸ் பண்ணலாம். எதுக்காக ஸ்ட்ரெஸ், ஒரு சின்ன விஷயத்த நினைச்சா கூட டாப் லெவல் ஹெட் வரைக்கும் எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஏறுது, ஏன்னு எனக்கே தெரியல அப்படின்றீங்களா? உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். மோஸ்ட் அவைட்டட் லைவ் சங்கீதா மீட்டிங் டு பை ப்ளீஸ். ஓ தேங்க்யூ சோ மச் பா, தேங்க்யூ சோ மச். எல்லாருமே பேஜை கொஞ்சம் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க பாசிட்டிவிட்டின்னு. கண்டிப்பா உங்க பண்ற எல்லாருக்கும் 10 மெம்பர்ஸ்க்கு குலுக்கல் முறையில பாசிட்டிவிட்டின்னு கமெண்ட் பண்ணணும். லைக் ஷேர் இது ரெண்டுமே பண்ணிருக்கணும். உங்களுக்கு குலுக்கல் முறையில 7 சக்கரா பிரேஸ்லெட் எல்லாருக்குமே வருங்க. எல்லாருக்கும் மீன்ஸ் 10 நம்பர்ஸ்க்கு
10 பேர் குழுக்கள்ல கண்டிப்பா அனுப்புவோம். இது கிவ் அவே மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி தான் பண்றோம். ஸோ உங்க பேஜ்ல அதை ஷேர் பண்ணணும், தென் உங்க லைக் பண்ணணும், கமெண்ட் வந்து பாசிட்டிவிட்டின்னு போடணும். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பிரேஸ்லெட் எல்லாருக்குமே முக்கியமான தேவை ஒண்ணுதான். வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, வெளியிலேயே வரமாட்டாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கேன் நானு, அதனால எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. சில பேர் நிறைய பேரோட மிங்கிள் ஆகிறதுக்கே பயமா இருக்கு அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. எதுக்கு நான் பயப்படுறேன்னு எனக்கே தெரியல, எதுக்கு எடுத்தாலும் எனக்கு பயம் வருது அப்படின்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் நீங்க இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். தூக்கமின்மை இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி லீடர்ஷிப் மெயின்டெனன்ஸ்க்காக சன்ஸ்டோன் சொன்னிருந்தேன் இல்லையா, அந்த லீடர்ஷிப் மெயின்டெனன்ஸ் சன்ஸ்டோன் பிரேஸ்லெட்லயே உங்களுக்கு 7 சக்கராவும் வேணும் அப்படின்னா 7 சக்கராவோட காம்பினேஷன்ஸ் பண்ணது அவைலபிள் இருக்கு. சன்ஸ்டோன் வித் 7 சக்கரா, 7 சக்கராவோட கனெக்ட் ஆகுற கிறிஸ்டல்ஸும் இருக்கும், சன்ஸ்டோனும் இருக்கும். ஸ்லீப் வெல், தூக்கமின்மை, என்ன தூக்கமே வரமாட்டேங்குது, எனக்கு டேப்லெட்ஸே எடுத்துக்கிட்டா கூட தூக்கம் வர மாட்டேங்குது, ரொம்ப அப்செட்டா இருக்கு அப்படின்னும் போது தூக்கமின்மைக்காக ஸ்லீப் வெல் அப்படிங்கிற பிரேஸ்லெட் பிராணிக் ஹீலிங் முறைப்படி காம்பினேஷன்ஸ் பண்ணது, இதுவுமே சாய் ஸ்டோன்ஸ் அண்ட் ஜெம்ஸ்ல அவைலபிள் இருக்குங்க. எனக்கு பிரேஸ்லெட்டே யூஸ் பண்ண முடியல, எனக்கு பிரேஸ்லெட் யூஸ் பண்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்னால அப்படி யூஸ் பண்ண முடியாது. நான் ஒர்க் பண்றேன், நான் யூஸ் பண்ணலாம், இன்னைக்கு யூஸ் பண்ணாதது ஒண்ணுமே யாருக்குமே கிடையாது, பட் யூஸ் பண்ணலாம். அப்படி என்னால யூஸே பண்ண முடியல, எனக்கு வந்து வேற ஏதாவது கொடுங்க அப்படின்னா அந்தந்த கிறிஸ்டல்ல உங்களுக்கு இந்த மாதிரி பிள்ளையார் கிடைப்பாரு. கணபதி சின்னதா இந்த மாதிரி கணபதி அவைலபிள் இருக்காங்க. இப்ப இவங்க டைகரை கணபதி, நான் என்னென்ன கணபதி அவைலபிள் இருக்காங்க காமிக்கிறேன். டைகரை கணபதி, டைகரை மணி பிளாக்ஸ் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட கூட குட்டி கணபதி இருப்பாரு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் லாஸ்ட் நிறைய லைவ்ல காமிச்சிருக்கேன் என்னோட குட்டி கணபதி. இது மாதிரி குட்டியா வச்சிருப்பேன். நிறைய பேர் இந்த மாதிரி குட்டி கணபதி எல்லா ஃபார்ம்லயுமே வாங்கி வச்சிருப்பாங்க, ரொம்ப பிடிச்சு வாங்கி வச்சிருப்பாங்க. எல்லா கிறிஸ்டல்லுமே எல்லா பாசிட்டிவிட்டிக்குமே 1 by 1 வாங்கினவங்களும் உண்டு, மொத்தமா செட்டா வாங்கினவங்களும் உண்டு. பட் டைகரை கணபதியும் அவைலபிள் இருக்காங்க. உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப்ல வந்துருவீங்க. தென் ஃபோக்கஸ் அண்ட் சக்சஸ்க்கான அமெத்திஸ்ட் கணபதி, குட்டி கணபதி, கிறிஸ்டல்ல எவ்வளவு குட்டியா அழகா கணபதி பாருங்க. தென் பாத்தீங்கன்னா கிளியர் குவார்ட்ஸ், கிறிஸ்டல்லே மாஸ்டர் கிறிஸ்டல் பாத்தீங்கன்னா இந்த கிளியர் குவார்ட்ஸ் தாங்க. இந்த கிளியர் குவார்ட்ஸோட கணபதி ரொம்ப அழகா இருப்பாங்க. கணபதி பாசிட்டிவிட்டி, குட்டி குட்டி பாசிட்டிவிட்டி, நம்மளோட ஒர்க் ஸ்டேஷன்ல நம்ம டேபிள்ஸ்ல வச்சுக்கலாம், ஒர்க் டேபிள்ல அந்த மாதிரிலாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். தென் பாத்தீங்கன்னா கார்னேலியன், ரெட் ஜாஸ்பர், தென் ரோஸ் குவார்ட்ஸ். எப்பவுமே ஹாப்பியா நம்மளோட டேபிள்ல வைக்கும் போது ரொம்ப ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணி கொடுப்பார் ரோஸ் குவார்ட்ஸ். தென் சிட்ரின், மணி ஃப்ளோக்கான சிட்ரின் கணபதி. அந்தந்த கிறிஸ்டல், என்னென்ன கிறிஸ்டல் வந்து எந்தெந்த ஃபார்முக்கு வேணுமோ அதுல உங்களுக்கு இந்த மாதிரி கணபதியாவுமே கிடைப்பாங்க. தென் பாத்தீங்கன்னா லாபிஸ்ல சொல்லி ஸ்டடீஸ் கான்சென்ட்ரேஷனுக்கான கணபதி. இல்ல எனக்கு கணபதியுமே வேணும், எனக்கு வந்து பெண்டன்ட் ஃபார்ம்ல வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெண்டன்ட் ஃபார்மும் கிடைக்கும். ரோஸ் குவார்ட்ஸ்ல பெண்டன்ட்டும் அவைலபிள் நம்ம கிட்ட, ரோஸ் குவார்ட்ஸ்ல பெண்டன்ட்டும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. தென் அமித்திஸ்ட், ஃபோக்கஸ் அண்ட் சக்சஸ்க்கான அமித்திஸ்ட் பிரேஸ் பெண்டன்ட். கிளியர் குவார்ட்ஸ், கிளியர் குவார்ட்ஸ்மே உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குமே ரொம்ப நல்லது, இதுவுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. தென் பாத்தீங்கன்னா கார்னெட், மூட்டு வலி சம்பந்தமான இஷ்யூஸ்க்கு எல்லாம் கார்னெட் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த கார்னெட்ல பிரேஸ்லெட்டும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு, பெண்டன்ட்டும் அவைலபிள் இருக்கு. கிரீன் அவென்ச்சரிங், கிரீன் அவென்ச்சரிங்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த ஃபார்ம்லயும் வரும், இல்லனா இந்த மாதிரி அமெத்திஸ்ட் ஃபார்ம்லயும் வரும். அப்பப்ப என்ன ஃபார்ம்ல வருதோ அதுக்கேத்த மாதிரி தான் பெண்டன்ட் கிடைக்கும். கிரீன் அவென்ச்சரிங் இது எல்லாமே சில்வர் ஹூக், வெள்ளியில ஹூக் மாதிரி பண்ணிருக்கோம் நம்ம, நாங்க வெள்ளி ஹூக் இது. தென் பாத்தீங்கன்னா ஸ்டடீஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனுக்கு லாபிஸ் லஜோலி. உங்களுக்கு எதுக்கு எந்த பிரேஸ்லெட் யூஸ் பண்றதுன்னு தெரியலையா, நீங்க அதுக்குமே எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். எதுக்கு எந்த பிரேஸ்லெட் யூஸ் பண்றதுன்னு தெரியலன்னா உங்களுக்கு எதுக்கு என்ன மாதிரி பிரேஸ்லெட் யூஸ் பண்ணலாம் நீங்க எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். கீழே கொடுத்திருக்க நம்பர் 7200110781
8056090133 இந்த 2 நம்பருக்குமே நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஃபார்ம் வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி பிரமிட் ஃபார்ம் வேணுமா, பிரமிட் ஃபார்ம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அமெத்திஸ், கிரீன் அவென்ச்சரிங், சிட்ரின், தென் பாத்தீங்கன்னா ரோஸ் பாட்ஸ், பிளாக் டொர்மலைன் எல்லாமே உங்களுக்கு பிரமிட் ஃபார்ம்லயும் அவைலபிள் இருக்கு. தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா வந்து பிரேஸ்லெட்லயும் இருக்கு, மாலைகளும் இருக்கு, மாலையும் அவைலபிள் இருக்கு, பெண்டன்ட் அவைலபிள் இருக்கு, கணபதி அவைலபிள் இருக்கு. தென் பாத்தீங்கன்னா ருத்ராட்சம் வேணும் அப்படிங்கிறவங்க வித் சர்டிபிகேட்டோட நம்ம கிட்ட ருத்ராட்சம் அவைலபிள். வித் சர்டிபிகேட்டோட உங்களுக்கு ருத்ராட்சம்ஸ் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு எத்தனை என்ன எதுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸ்ல உங்களுக்கு ருத்ராட்சம் கொண்டு கொடுக்கலாம். சின்ன சைஸ் வேணும்னாலும் அவைலபிள் இருக்கு, பெரிய சைஸ்ல வேணும்னாலும் அவைலபிள் இருக்கு. இல்ல ருத்ராட்சம் அண்ட் கிளியர் குவார்ட்ஸ் இந்த மாதிரி பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னாலும் சாய் ஸ்டோன்ஸ் அண்ட் ஜெம்ஸ்ல அவைலபிள் இருக்குங்க. தென் பாத்தீங்கன்னா சுக்கிரமணி அண்ட் மச்சமணி இது ரெண்டுமே எப்பவுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. சுக்கிரமணி எதுக்காக யூஸ் பண்றோம், ஒருத்தனுக்கு சுக்கிரதசை அடிச்சிருச்சுடா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சுக்கிரதசை வரும்போதே அமெத்திஸ் பிரேஸ்லெட் 699 மேம். இந்த சுக்கிரதசை அடிச்சிருச்சுடா, அதனால தான் இவன் வந்து growth பயங்கரமா போயிட்டே இருக்கு பீக்ல அப்படின்னும் போது. சோ எல்லா டைமும் எல்லாருக்கும் சுக்கிரதசை அடைக்காது. இந்த மாதிரி சுக்கிரமணிய நம்ம தாலியில பெண்டன்ட் ஃபார்ம்ல போடலாம். தாலியில பெண்டன்ட் ஃபார்ம்ல போடும் போது நான் எப்பவுமே போட்டிருப்பேன். சோ தாலியில பெண்டன்ட் ஃபார்ம்ல போட்டு நான் எப்ப காமிச்சோமோ அதை நாங்க உங்களுக்கு நிறைய டைம் காமிச்சிருக்கோம். இந்த சுக்கிரமணி சாம்பிள் ஆக்சுவலி நம்ம கிட்ட இல்ல. சுக்கிரமணி வெள்ளி பெண்டன்ட் உங்களுக்கு வெள்ளியில வேணா நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இல்ல நீங்களே செஞ்சுக்கிறீங்கன்னா கூட நாங்க உங்களுக்கு வித் சர்டிபிகேட் ஆர் வித்வுட் சர்டிபிகேட்ல சுக்கிரமணி நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இந்த சுக்கிரமணி நாங்க உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பெண்டன்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட உங்க கேஷ் கவுண்டர்ஸ்ல யூஸ் பண்ணலாம், உங்களோட பர்ஸ்ல வச்சுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு growth கொடுக்கும். growthல இருந்து பண வரவுல இருந்து நம்ம சடன் லக் நம்மளே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். நம்ம மைண்ட்லயே இல்லாத ஒரு விஷயம், இததான் நம்ம பண்ணி ஒரு சக்சஸ் கொண்டு வரோம், நம்ம நினைக்காத ஒரு விஷயம் நமக்கு நடக்கும். சோ அந்த மாதிரி நிறைய லக், சடன் growth, சடனா வர நிறைய விஷயங்கள் நடக்கும். சர்ப்ரைஸ்டா இருக்கும் ரொம்ப. சுக்கிரமணியும் நம்ம கிட்ட வித் சர்டிபிகேட் அண்ட் வித்வுட் சர்டிபிகேட் அவைலபிள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மச்சமணி. மச்சமணி எதுக்காக யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக்ஸ்க்கு, மேரேஜ் ஆகாத இருக்கிறவங்க நிறைய பிளாக்ஸ் இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் மச்சமணி ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். மச்சமணியும் வித் சர்டிபிகேட் அண்ட் வித்வுட் சர்டிபிகேட் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா காயின். இந்த காயின் எப்பவுமே நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒண்ணு. இந்த 3 காயின் எப்பவுமே நம்ம பர்ஸ் நம்ம கூடயே டிராவல் பண்ண வேண்டிய இந்த 3 காயின். இந்த 3 காயின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நெகட்டிவிட்டி ரிமூவலுக்காக பிளாக் டொர்மலைன். நெகட்டிவிட்டி ரிமூவலுக்காக யூஸ் பண்ற இந்த பிளாக் டொர்மலைன் காயின் ஃபர்ஸ்ட் காயின். தென் பாத்தீங்கன்னா பணம் தேவை எல்லாருக்கும் உண்டு, கிரீன் அவென்ச்சரிங் குபேர லட்சணத்துக்கான ஜிபோ சிம்பிள் காயின். இது கிரீன் அவென்ச்சரிங் காயின் ஃபார் மணி ஃப்ளோ, பண ஈர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு, நெகட்டிவிட்டி ரிமூவலுக்கு. எப்பவுமே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கணுங்க. ஹாப்பினஸ் இல்லாத ஒரு லைஃபே இல்ல. இந்த ரோஸ் குவார்ட்ஸ் நல்ல ஹாப்பினஸ் பாண்டிங்க கிரியேட் பண்ணி தரும். கண்டிப்பா இந்த 3மே நம்மளோட பர்ஸ், கேஷ் பாக்ஸ், நம்மளோட பீரோல எல்லா இடத்துலயும் இருக்க வேண்டிய ஒண்ணு. இந்த காயின்ஸ் நீங்க ஒன்னொன்னாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 3 காயின்ஸாவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இந்த காயின்ஸ் வேணுங்கிறவங்களும் கீழே கொடுத்திருக்க நம்பர்ல உங்க புக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தென் மகாமேரு கிறிஸ்டல்ல மகாமேரு நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. நிறைய பேர் என்கொயரியில கேட்டு இருந்திருக்கீங்க, அதனால இப்ப நான் அதை காமிக்கிற மகாமேரு. இந்த சைசஸ் சின்ன சைஸ்ல இருந்து இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்கும். சின்ன சைஸ்ல இருந்து இந்த சைஸ்ல இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் அவைலபிள் இருக்கு. ரொம்ப பெருசு போகும்போது பேமெண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால இது மீடியம் சைஸே ஓகே தான். ஹலோ அபிராமிமா, ஷேர் பண்ணலாம். இந்த சைஸ் மீடியமான சைஸ், இது நம்ம கிட்ட எப்பவுமே அவைலபிள் இருக்கு. வேணுங்கிறவங்க உங்க புக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். யாருக்காவது எதுவும் என்கொயரிஸ் இருக்கா? உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது என்கொயரிஸ் இருக்கு, ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது நீங்க கீழே கொடுத்திருக்க நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ரிப்ளை கண்டிப்பா கிடைக்கும். எந்த பிரேஸ்லெட் எதுக்கு யூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. எதுக்காக பிரேஸ்லெட் போடணும்ன்ற வாய்ஸ் மெசேஜ போடுங்க. அதுக்கான பிரேஸ்லெட் நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ மச். இந்த லைவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, பாசிட்டிவிட்டின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கான டைம் இருக்கு. இத நாளைக்கு நைட் வரைக்கும் நீங்க ஷேர் பண்ணலாம். பாசிட்டிவிட்டின்னு கமெண்ட் இருக்கணும்,
இது 3மே இருந்தால் அந்த நம்பர்ஸை நாங்க குழுக்கல்ல போட்டு 10 பேருக்கு வந்து 7 சக்ரா பிரேஸ்லெட் உங்களுக்கு கிஃப்டா வரும் பாசிட்டிவிட்டியோட. 7 சக்ராவை பாசிட்டிவிட்டி தான். ஸோ அந்த பாசிட்டிவிட்டியோட உங்களுக்கு வந்து சேரும். வேணுங்கிறவங்க எல்லாம் குயிக்கா உங்க புக்கிங்ஸை போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேண்டியது இல்லை அப்படின்னா கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது பிடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பேஜ் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கான பெனிஃபிட்ஸா கூட இது இருக்கலாம். காஸ்ட் மேடம், எதுக்கான காஸ்ட் மேம்? உங்களுக்கு எதுக்கான காஸ்ட் வேணுமோ நீங்க அதுக்கான ஒரு மெசேஜ் நீங்க அந்த கீழே கொடுத்திருக்க நம்பர்ல டிராப் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க ரிப்ளை கொடுக்கறோம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சோ மச். பை. நாளைக்கு மீட் பண்ணுவோம்.